ஓட்டு போடுற அந்த குரூப் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்க அட்டண்டன்ஸ் போடுவாங்க. ஏன்னு கேட்டீங்க, இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறாங்க, ஆர்வத்தோடு வருவாங்க. அந்த ரீதியில் வந்து அவர் டார்கெட் அடிக்கிறார். நிறைய ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது அதே எதிர்பார்ப்பு நம்மகிட்டே இருந்தது. அப்போ நம்ம யங்ஸ்டராக இருந்தோம். ஆமாம், கண்மூடித்தனமா ரஜினி வந்தாருன்னா ஏதாவது செஞ்சிருவாரு, டைலாக் ஒவ்வொரு படத்தில் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன், முத்துக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்து விசில் அடிச்சவங்க தான் நம்மலாம். அதான் அதனால வந்து இப்போ விஜய் அந்த இம்பாக்ட் வந்து இப்போ ஒரு மெச்சூர்ட் லெவல் வரும்போது அது வேற இது வேறன்னு தெரியுது இல்ல. 2026 வந்து விஜய் வந்து ஒரு முக்கிய அங்கம் வைப்பார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஸோ யாருக்கும் ஈஸியான வெற்றி கிடைக்காதுன்னு கிடைக்காது. எந்த கட்சிக்குமே ஈஸியாக கிடைக்கும், நாங்கள் ஜெயிச்சிருவோம், இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. திமுக ஒரு பக்கம் வந்து நாங்கள் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்ததில் இதோடையெல்லாம் செஞ்சுக்கிறோம், அதனால் வந்து நாங்கள் ஈஸியாக நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த நாளைக்கு அந்த சூழ்நிலை வருங்கிற போது இன்றைக்கி வந்து எல்லாம் கலங்குது இல்லையா, இந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது. அப்போது வந்து நாங்களும் ஏற்கனவே நிறைய